என் நெஞ்சில் குடியிருக்கும் தளபதி. கூட்டணி கட்சிகளை எப்படி பயன்படுத்துறாங்க. அண்ணன் திருமாவர்கள் வந்து திட்டினாலும் பரவாயில்ல, இது பண்ணாலும் பரவாயில்ல, அவரை வந்து ஒரு அடியாளா பயன்படுத்துறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஒரு பெரிய பேசு பொருளா எனக்கு தெரிஞ்சு இன்னையிலிருந்து ஆரம்பிக்கும்னு நினைக்கிறேன். அது கண்டிப்பா விடுதலை சிறுத்தைகள் கட்சியில ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தும். வீட்டுக்கு ஒரு ஓட்டு உறுதியா இருக்கு, நீங்க கவலைப்படாதீங்க, கான்பிடென்டா இருங்க. நட்பு சக்தி இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நம்மளால ஜெயிக்க முடியும். நம்மளால கூட்டணி இருந்து தான் ஜெயிக்கணும்ன்றது அவசியம் கிடையாது. நம்மளால கூட்டணி இல்லாமலும் நம்மளால ஜெயிக்க முடியும் அப்படின்றதுதான் அதுல மிக முக்கியமான விஷயம். ஒண்ணு. ரெண்டாவது, இதனால வரைக்கும் ஏடிஎம்கேவை பெருசா அவங்க வந்து அடிக்கல. பெரிய அளவுக்கு வந்து ஏடிஎம்கேவை அடிக்காம இருந்தாங்க. இன்னைக்கு வந்து இறங்கி அடிச்சிட்டாங்க. ஆண்ட கட்சி, ஆளும் கட்சி நெருக்கடி இருக்குன்றத அவர் ஒத்துக்கிறார். ஆமா, நெருக்கடி இருக்கு, ஆனா அதுக்கு அடிபணிகிற ஆள் நான் கிடையாது அப்படின்னு ஓப்பனா டிக்ளேர் பண்றாரு. அவருக்கு ஜனநாயகன் பிரச்சனை இருக்கு, சிபிஐ பிரச்சனை இருக்கு. இப்படி இந்த 2 பிரச்சனையும் இருக்கும் போதும் ஆமா நான் எதிர்க்கிறேன் அப்படின்ற ஒரு கட்ஸ் வந்து அவர் வந்து முன்னெடுத்து வைக்கிறார். இது வந்து பிஜேபி பி டீம், அந்த டீம், இந்த டீம்னு சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா, இது எல்லாமே இப்ப முடிஞ்சு போச்சு. அப்புறம் என்டிஏ கூட கூட்டணி போக போறாருன்னு சொன்ன விஷயமும் கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு. ஒற்றுமையா இருங்க அப்படின்னு சொல்லும்போது விஜய் பேச்சுல சுதந்திரமா செயல்படணும், சுதந்திரமா செயல்பட விடணும். திரும்பி பார்த்தோன்னா யாருமே கீழே இருக்கிறவங்க எல்லாம், மேல இருக்கிறவங்க எல்லாம் சைலண்ட், கீழே இருக்கிறவங்க துள்ளி குதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப ஏதோ ஒரு இடத்துல வந்து அவங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. தலைமையில இருந்து ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து ஏதோ ஒரு சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்துகிட்டே இருக்கு. ஏன்னா அவருக்கு விஜய்க்கு ஏதோ ஒரு நியூஸ் போயிருக்கு. இதுல எனக்கு தெரிஞ்சு ஒரு 2-3 பேர் இருக்காங்க, அவங்களா தான் இருப்பாங்க, அவங்கள தான் பார்த்துருப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால அது ஒரு பெரிய வார்னிங் அது அவங்களுக்கு. ஆஹா, அப்படியே ட்ரெயின் இந்த பக்கம் திரும்புதுன்ற மாதிரி, அந்த கன் ஏதாவது என் பக்கம் திரும்பிச்சு நான் அவனை சுற்றுவேன்ற மாதிரி விஜய் கை கூப்பி சொன்னாரு, தயவு செஞ்சு ஒற்றுமையா இந்த தேர்தலை வந்து சந்திங்க அப்படின்ற அளவுக்கு வந்து சொல்லியிருக்காரு. அதனால ஒற்றுமையா சந்திக்கணும். இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரப்போகுதுன்றது ஒரு முன்கூட்டியே இப்ப கணிச்சிட்டாங்க. வேட்பாளர்களை செலக்ட் பண்ணதுனாலதான் அதெல்லாம் கணிச்சிருக்காங்க. சோ அதனால அந்த பிரச்சனைகளும் வரும், அதையும் சமாளிக்கிறதுக்கு முன்கூட்டியே சொல்லிட்டாங்க. அந்த விசில் சின்னமும் விஜயோட இதுவும் அதான் நம்ம முன்னாடியே பார்த்தா சொல்றேன். இது சொன்னா உங்களுக்கு கோபம் வரும், அதுதான் நான் சொல்றேன். நீங்க இவ்வளவுலாம் கஷ்டப்பட்டு இருக்கவே தேவையில்லைன்னு தான். நீங்க ஒரு விசில் சின்னத்தை வச்சுக்கிட்டு இந்த பக்கம் வந்து விஜய் தான் அப்படின்னு நீங்க கஷ்டப்பட்டுக்க தேவையில்லை. உங்க கட்சி பல போராட்டங்களை முன்னெடுத்திருந்து பல விஷயங்கள்ல முன்னாடி நின்றுதா நீங்க இந்த அளவுக்கு நீங்க வந்து இப்ப வந்து கஷ்டப்படலை. இப்ப வந்து அவங்களுக்கு ஒரு கேள்விக்குறியா இருக்கு. ரொம்ப முக்கியமானது பிரச்சனைகள்ல, போராட்ட களங்கள்ல இறங்குறது, மிக முக்கியமான போராட்டங்களை முன்னெடுக்கிறது, இதெல்லாம் தலைமை பண்ண வேண்டியது. கீழே இருக்கிற தொண்டர்கள் அதற்கு உதவி பண்ணுவாங்க, வேலை செய்வாங்க. உங்களை ஜெயிக்க வைக்கிறதுக்கும் அந்த போராட்டங்களை முன்னெடுக்கிறதுக்கும் வேலை செய்வாங்க. ஆனா ஜெயிக்கிறதுக்கும் இந்த போராட்டங்கள் முன்னெடுக்கிறதுக்கும் தலைமை தான் முன்னாடி வரணும். தலைவர் முன்னாடி போனாதான் தொண்டர்கள் பின்னாடி வருவாங்க. தொண்டர்களை மட்டும் அனுப்பிட்டு தலைவர் வந்து வராம இருந்தாங்கன்னா அந்த போராட்டத்துக்கு. ரெட்ரோலுக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய கார்த்திக் விஷன் நிகழ்ச்சியில் தமிழகத்தில் நடக்கும் அரசியல் நிகழ்வுகளை பற்றி விவாதிக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வந்து தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து ரெக்கமெண்டேஷனில் வரும். ஏன்னா ரெகுலராக நாங்கள் வீடியோஸ் போட்டுட்ருக்கோம், இது எங்களுக்கும் ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். வணக்கம் கார்த்திக். வணக்கம் ஜோ. நீங்களும் அப்படியே சொல்லிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிடுங்க. நான் ஆல்ரெடி போன வீடியோவில் மட்டும்தான் நம்ம சொல்லியிருக்கோம் சப்ஸ்கிரைப் பண்ண. வீடியோவில் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஆமாம், அதே ஒருத்தர் வந்து கேட்டார், இது வரைக்கும் சொன்னதே இல்லை, ஒரு மானஸ்தை வந்து நான் சப்ஸ்கிரைப் பண்ணதே இல்லைன்னு சொன்னாருன்னு சொல்லியிருந்தாரு. நான் கூட கமெண்ட்லாம் கூட அவருக்கும் போட்டுருக்கேன். உண்மையா இருக்காங்க. ஆமா, அது தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமலா நம்ம வந்து இவ்வளவு தூரம் வளர்ந்து போறோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்றதான் எங்களுடைய விருப்பமும். தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. நம்ம நேற்று போட்ட அந்த வீடியோவுக்கு நிறைய பேர் கமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணியிருந்தாங்க. எங்களுக்கு தெரியும், எங்களுக்கு இருக்கு, என்ன கார்த்தி திருப்பி வந்து ஸ்வீட் பாக்ஸ் வாங்கிட்டியா, 200 ரூபா ஊப்பி அப்படி இப்படின்லாம் கொடுங்கப்பா. யாராவது ஸ்வீட் பாக்ஸ் தான் கொடுங்கல, நாங்களும் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கோம். வெறும் ஸ்வீட் பாக்ஸ்க்காக. வெறும் ஸ்வீட் பாக்ஸ். ஆமா, ஏதோ ஒண்ணு கொடுத்தா நல்லது, நல்லா தானே இருக்கும். வாங்கி சாப்பிட்ற ஸ்வீட் பாக்ஸாவே இருக்கட்டுமே, கொடுங்களேன். யாரும் தான் கொடுக்கலையே. இல்ல நம்ம எப்படின்னா, நம்ம யதார்த்தமான ஒரு அரசியல், நம்ம யாருக்கும் எந்த ஒரு சப்போர்ட்டும் பண்ணல. நமக்கு நம்ம ஒரு பத்திரிகையாளரா ஒரு இதா நமக்கு என்ன தோணுதோ நமக்கான கருத்துக்களை மட்டும்தான் வைக்கிறோம். அது வந்து அவர் சொன்னால எதிர்க்க ஆளே இல்லாததுதான் அந்த ஜனநாயகத்துல இருக்கிற பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லும்போது, அங்க என்னென்ன தப்புகள் இருக்கோ அதை நம்ம சுட்டி காட்ட தான் நம்ம செய்யறோம். அதை வந்து தப்புன்னு கூட சொல்லக்கூடாது. நான் வந்து குறைகள்னு வச்சு, சின்ன சின்ன குறைகள், தவறுகள்னு வேணா சொல்லலாம். செய்யற சின்ன சின்ன தவறுகளை வந்து நம்ம வந்து சொல்றோம்.
அது வந்து அவங்களுக்கு வந்து சில பேருக்கு விருப்பம் இல்லை, சில பேர் அது ஓகே கரெக்ட் தான் அவங்க கேட்குற கேள்விகள். இல்லாமல் நம்ம பத்திரிகையாளர் கூட நம்ம சொல்லிக்கிட்டே ஒரு ஊடகவியலாளர்கள், ஒரு யூடியூப் சேனல்ல இருக்கக்கூடிய சின்ன சாதாரண மனுஷனான்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். ஆட்கள், சாதாரண மனுஷனா நமக்கு இருக்கிற விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு தானே இருக்கோம், இல்ல என்ன இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ நடக்குது. நீங்களும் நானும் பொதுவெளியில் இருக்கும்போது நம்ம கிட்ட பரவலா சில பேர் கேட்குற விஷயங்கள், பரவலா நம்ம பேசக்கூடிய விஷயங்கள்ல வரக்கூடிய விஷயங்களை தான் நம்ம எடுத்து பேசுறோம். அதுல அடிப்படையில தான் நேத்து வந்து சில விஷயங்கள் கூட பேசினது. சரி, அதுக்காக என்ன பண்றது? இப்ப நம்ம ஒரு விமர்சனம் வைக்கிறோம், இப்ப நம்ம மேல ஒரு விமர்சனம் வைக்க மாட்டாங்களா? நம்ம மேல ஒரு விமர்சனம் வைக்க மாட்டாங்களா? அதனால அதை பத்திலாம் நம்ம இல்ல, கவலைப்படக்கூடாது. பரவலா மக்களுக்கு இடையில என்னென்ன பேச்செல்லாம் போயிட்டு இருக்கோம், நம்ம அதை தான் நம்ம கேட்கிறோம், அதை தான் நம்ம கருத்துக்களாகவும் நம்ம பதிவு பண்ணிட்டு இருக்கோமே தவிர, நம்ம யாருக்கும் ஒரு சார்பா அப்படின்ற ஒரு நோக்கத்துல நம்ம இது பண்ணவும் கூடாது. ரெண்டாவது நம்ம அடிக்கணும்னு அவசியமும் உங்களுக்கு கிடையாது. புரிஞ்சிருச்சா? எனக்கு புரிஞ்சிருச்சு. எனக்கும் புரிஞ்சிருச்சு, அவங்களுக்கும் புரியும். அது கொஞ்சம் லேட் ஆகுங்க. அது அவங்களாம் ஒரு பெரிய அபிமானத்துல இருக்காங்க. ஒரு விஜய் அவர்கள் மேல வந்து மிகப்பெரிய அபிமானத்துல இருக்காங்க. அது கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். அவங்க மேலே நம்ம தப்பு சொல்லக்கூடாது. அவங்கள வந்து நீ வந்து கேள்வியே கேட்காதன்ற அளவுக்கு அவங்க வந்து ஒரு பெரிய அன்புல இருக்காங்க. அதனால அவங்கள கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சுப்பாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்ல, அண்ணா பேச மாட்டாரு, அண்ணா எப்போ பேசணும்னு நம்மளுக்கு தெரியும், அண்ணா அப்பதான் பேசுவாருன்ற மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு இருந்துச்சுங்களா. நான் இன்னைக்கு பேசியிருக்காரு, இன்னைக்கு மாமல்லபுரத்துல வந்து மாவட்ட மாநில செயல்வீரர் கூட்டம் வந்து நடந்திருக்கு. இன்னைக்கு பேசியிருக்காங்க. நாம பேசினது என்னன்னா, இதுதான் நம்ம இந்த விஷயத்த ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடியே எடுத்திருக்கலான்னு தான் நம்ம சொன்னோமே தவிர, இந்த 11th hour ப்ரிப்பரேஷன் சொல்லுவோம் பார்த்தீங்களா, இந்த கடைசி நேரத்துல பரீட்சை எழுத போறதுக்குன்னா நம்ம வாசல்ல அப்படியே உட்காந்து புக்கை பரட்டி 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 போய் பார்த்து எழுதுறான். அந்த ஹரிபரி வேணாம், நல்லா தரவா படிச்சு நம்ம வந்து ஒரு தேர்வுக்கு போனா ஒரு நல்ல மதிப்பெண் பெறலான்றது தான் நம்மளோட கருத்தே தவிர, அவங்க பேசணும் இல்லை இதுக்கெல்லாம் இது பண்ணணுன்றது நம்ம சொல்லல. இன்னைக்கு இந்த விஜய் எனக்கு எல்லாம் தெரியும். நீங்க எதுவும் சொல்ல வேணாம். இன்னைக்கு நடந்த அந்த சரி கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா, எனக்கு ரொம்ப பர்சனலாக பிடிச்சது அப்படின்னு பார்த்தோன்னா, எல்லாருமே ஒரு கருத்து வந்து இனி நாம் எப்படி இருக்கணும், நாம் இந்த களத்தில் வந்து எப்படி நம்ம வந்து வேலை செய்யணும், நம்மளுக்கு என்ன மாதிரி சேலஞ்சஸ்லாம் வரும், இதை நம்ம எப்படி சந்திக்கிறோம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஒரு பயிற்சி பற்றன்றது சொல்ல முடியாமல், அது அப்படியும் சொல்ல முடியல, பட் ஆனால் இதெல்லாம் நடக்கும்பா, இனி நம்ம இந்த வேலையெல்லாம் செய்யணும், இனி நம்ம தான் இந்த 2 மாதம் நம்ம வந்து கடுமையாக உழைக்கணுன்ற மாதிரி சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அவங்க உழைக்கட்டும், நீங்களும் தடுக்காதீங்கன்ற அளவுக்கும் விஜய் அவர்கள் வந்து பேசியிருக்காரு. ஒட்டு மொத்தமாக இந்த செயற்குழு கூட்டத்தை நம்ம எப்படி பார்க்கலாம், இதில் 2 முக்கியமான விஷயத்தை மட்டும் சொல்லிடுறேன். ஒரு விஷயம், பெண்களுக்கான ஓட்டு. எல்லாரும் பேசினது, முக்கியமாக பேசினது என்னன்னா, இந்த பெண்களுக்கான ஓட்டு நமக்கு தான் வரும், நிறைய பெண்கள் அதிருப்தியில் இருக்காங்க, அவங்களோட ஓட்டு எல்லாமே நம்மளுக்கு வரும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? என்ன ரங்கா ஜோக் காட்டுறியா அப்படின்னு கேட்குற மாதிரி சில விஷயங்கள் வந்து நடந்திருக்கு. அந்த மாதிரியான சில விஷயங்கள் தான் இது வந்து ஒரு எதிர்பார்க்கப்பட்ட ஒரு மீட்டிங். இது அந்த செயல் வீரர்கள் கூட்டம்னு சொல்லப்பட்டது. ஆனால் ஒட்டுமொத்தமாக இது தமிழ்நாடே வந்து என்னதான் ஒரு 38 நாள் ஆச்சு, அவர் என்னதான் பேச போறாருன்ற அளவுக்கு ஒரு எதிர்பார்ப்புகள் இருந்துச்சு. நம்மலாம் இதுக்கு முன்னாடி பேசின போதெல்லாம் கூட நிறைய பேர் சொல்லியிருக்கோம், ஒரு 10 நிமிஷம் பேசுறாங்க, ஒரு கூட்டம் ஆரம்பிச்சு ஒரு 1 மணி நேரத்தில் முடிஞ்சிருந்தது. இப்போ அதெல்லாம் வந்து அவங்க கம்ப்ளீட்டாக இது பண்ணிட்டாங்க. மேடையே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்ஃபில்லாக இருந்துச்சு. இதெல்லாம் நடக்கணும் இல்லையா? இப்போ மேடையே வந்து ஃபுல்லாக ஆட்கள், நிறைய ஆட்கள் நினைக்கிறேன், ஊருக்கு மேலே இருப்பாங்க. விஜய் பக்கத்துலேயே ஆதவர்ஜுனா, ஒரு 4 பேர் தான். இப்போ வந்து பார்த்தீங்களா வரிசையாக நாஞ்சில் சம்பத்துலேருந்து அப்படியே வரிசை இந்த பக்கம் ஒரு ட்ரெயின் போகுது, இந்த பக்கம் ஒரு ட்ரெயின் போகுதுன்ற அளவுக்கு ஒரு பெரிய மேடை இருந்துச்சு. அதில் மேடையில் நிறைய பேர் இருந்தாங்க அப்படின்றது முக்கியமான ஒரு நல்ல விஷயம்தான். அப்புறம் வந்து இந்த அவர்களே இவர்களே எல்லாம் சொல்ல மாட்டேன்னு சொன்னாங்க. அது விஜய் மட்டும்தான் சொல்லலை, மற்றபடி எல்லாருமே அவர்களே, ஆதவர்ஜுனாலாம் அவர்களே, பொதுச் செயலாளர் அவர்களே, தலைவர் அவர்களே, கழக ஒருங்கிணைப்பாளர் அவர்களே, எல்லாம் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அவர்களே அப்படின்லாம் சொன்னாங்க. ஸோ ஒரு அந்த ஃபார்மேட்டுக்குள்ளார இப்போ தான் வர ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் பேசின விஷயங்கள் வந்து எல்லாருக்கும் சொல்லப்பட்டது ஒரு பாயிண்ட் தான், இதை மாதிரி பேசுங்க, இதை பற்றி பேசுங்க, இப்படி தான் பேசணுன்றத பேசுனாங்கன்றது அது நமக்கு நல்லாவே புரியுது. எல்லாருமே வந்து ஒரே ஃபார்மேட்டில் தான் வந்து பேசினாங்க. தலைவருக்காக தான், எல்லாமே தலைவர் தான் அப்படின்ற ஒரு ரேஞ்சுக்கு வந்துட்டாங்க. ஏன்னா இது வந்து ஒரு நபர் கட்சி மாதிரி தான். விஜய்ன்ற ஒரே ஒரு நபர், அந்த பிராண்ட் மட்டும்தான் அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ப்ளஸ், வேற எதுவுமே கிடையாது. மற்றபடி அதுவும் அவருக்காக இருக்கக்கூடிய அந்த தொண்டர்கள், அந்த இளைஞர்கள் மட்டும்தான் தாவேகாவுடைய கோர் ப்ளஸ்ஸே. பிளஸ் பெண்கள் இருக்கக்கூடிய பெண்களுடைய வாக்கு வங்கி, இது ஒண்ணுதான் வந்து இது ப்ரூவ் இல்லை. இனிமே அது ஒரு இருக்கு, இவங்களுக்கு பெண்கள் ஓட்டும் நிறைய கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு பொதுவான அடிப்படையில் நம்ம பார்க்கறதுனால அது ஒரு பிளஸ்ஸா வந்து பார்க்கப்படுது.
மற்றபடி பெரிய பிளஸ்ன்றது அந்த கட்சியில எதுவும் வந்து கிடையாது. மற்றபடி நபர்களோ பெரிய பெரிய ஆட்களோ இவங்கெல்லாம் பெரிய ஆட்கள் இவங்கெல்லாம் நின்னா ஒரு பெரிய விஜய்க்கு பலம்ன்ற மாதிரிலாம் எதுவும் கிடையாது. அந்த கட்சியோட பலமே விஜய் மட்டும்தான். அவரை வச்சுதான் அந்த கட்சி வந்து இயங்குது. இப்ப அவரு தான் அந்த கட்சியை ரன் பண்ண வேண்டிய இடத்துல இருக்காரு. அதுதான் இன்னைக்கு நடந்துச்சு. அதாவது இத்தனை நாள் நம்ம வந்து ஒரு கூட்டணி சேரணும். இப்ப இவங்கெல்லாம் சொல்றாங்க இல்லையா, கூட்டணி சேரணும்னா என்ன, நாங்க தனியா நின்னே களம் காணுமோ அப்படிலாம் சொல்றாங்க இல்லையா. அது வந்து ஒரு பலவீனம் தான். கூட்டணி அமையலன்றது ஒரு பலவீனம் தான். ஆனா அந்த பலவீனத்தை இன்னைக்கு மறைக்கிறதுக்கு நிறைய போராடி இருக்காங்க. நிறைய வகையில வந்து யோசிச்சு எல்லாருமே வந்து பேசியிருக்காங்க. நாம தான் மக்கள் சக்தி, மக்கள் முன்னாடி நம்ம தான் வந்து நிக்கணுன்ற மாதிரியான சில விஷயங்கள்லாம் பேசியிருக்காங்க. முக்கியமா ஆதவ அர்ஜுனா பேசினது நம்ம வந்து எல்லார் பேசினதையும் இப்போ அதில் எடுத்துக்க தேவையில்ல. நிறைய பேர் வந்து பேசினாங்க. பெரும்பாலும் துதிப்பாடுற விஷயமா இருந்துச்சு. விஜய் அவர்கள் புகழ் துதிப்பாடுறதா தான் இருந்துச்சு. அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு ஒரு சின்ன பையன் ஒரு குட்டி ஸ்டோரி சொன்னான். அவன் கொஞ்சம் டிஆர் மாடலேஷன்லையும் கொக்கி குமார் மாடலேஷன்லையும் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு இது சொன்னாரு. அவரு ஒரு குட்டி கதை, குட்டி ஸ்டோரிக்கே குட்டி ஸ்டோரி வந்து சொன்னாரு அப்படின்னு சொல்லி ராஜ்மோகன் கூட தலைவருக்கே குட்டி ஸ்டோரியா அப்படின்னு எப்படின்னாரு. ஏன் தலைவரே யாரையோ பார்த்தானே குட்டி ஸ்டோரி சொல்றாரு அப்படின்றது. குட்டி ஸ்டோரியோட தலைவனா இப்ப விஜய் வந்துட்டாரு. அதுக்கு முன்னாடி ரஜினிகாந்த் இருக்காங்க, ஜெயலலிதாலாம் இருக்காங்க. இப்போ ட்ரெண்ட்ல விஜய் தான் வந்து குட்டி ஸ்டோரி சொல்றதுல இருக்காரு. அவருக்கே ஒரு குட்டி ஸ்டோரி ஒருத்தர் சொல்லிட்டு போனாரு. இதெல்லாம் ஒரு பக்கம். இந்த மாதிரி ஆட்களை பேச வைக்கணும். அப்பதான் பேச வைக்கும் போதுதான் அவங்களோட மனசுல என்ன இருக்கு, அவங்களுக்கும் பேசுறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். அடுத்தடுத்த இடங்கள்ல யாரை பேச வைக்கலாம்ன்ற ஒரு அங்கீகாரம் கிடைக்குது. மக்கள் பார்வைக்கு வராங்க. ரெண்டாவது யாரெல்லாம் பேசுவா, அடுத்தடுத்த இடங்கள்ல யாரை பேச வைக்கிறதுன்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. அந்த மாதிரி இடத்துக்கு இவங்களெல்லாம் பேச வச்சது ரொம்ப பொருத்தமா இருந்துச்சு. நம்ம 2 பேர் பேசுனதை எடுத்துப்போம். நம்ம ரொம்ப லென்த்தா போக வேண்டாம். ஆதவ அர்ஜுனா ஸ்பீச் எப்பவுமே எதிர்பார்ப்புக்குரியதா இருக்கும். பொதுவாகவே விஜய் அவர்களுடைய ஸ்பீச்சும் ஆதவ அர்ஜுனா ஸ்பீச் மட்டும்தான் வந்து பேசு பொருளா இருக்கும். அந்த அடிப்படையில எல்லாருமே நல்லா தான் பேசினாங்க. யாருமே வந்து தவறா பேசல. அருண்ராஜ் வந்து நல்லா பேசினாரு. அவர் வந்து திருச்செங்கோடுல நடந்த ஒரு சம்பவத்தை பத்தி எக்ஸ்பிளைன் சொன்னாரு. அப்புறம் அவரும் வந்து கொஞ்சம் இந்த சினிமேட்டிக் இதுலலாம் கொஞ்சம் வந்து சில விஷயங்களெல்லாம் வந்து தொட்டு பேசினாரு. கில்லி தெரி அப்படின்லாம் வந்து பேசினாரு. ஏன்னா அவரு சேர்ந்துட்டார்ல, அந்த இளைஞர்கள் கூட சுத்த ஆரம்பிச்சிட்டாரு. அந்த மாதிரி வடிவேலோட காமெடியெல்லாம் எடுத்து சொன்னது இது மாதிரி. அப்புறம் இன்னைக்கு நீங்க சொன்ன மாதிரி இவரு போற்றுதலுக்குரிய பொதுச் செயலாளரும் வந்து நல்லா தான் பேசினார். அவர் சொல்லிட்டாரு, சரண்டர் ஆயிட்டாரு. எனக்கு பேச வராது, எனக்கு தெரியும் நான் பேசினா என்ன ஆகும்னு. இங்க பேசுறவங்க எல்லாம் ஜாம்பவான், ஆனா எனக்கு பேச வராது. அதனால சொல்லி பேசினாரு. இது வந்து ஒரு நல்ல யுக்தி தான். எனக்கு பேச வராது, நான் பேசுறேன், அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க அப்படின்ற மாதிரி சொன்னாரு. பட் அது பேசும்போது என்ன ஆகுன்னா, ஓகே மனுஷன் ஒத்துக்கிட்டான், ஆனா பேச வராதுன்னு இன்னைக்கு தான் நல்லா பேசினாரு. நல்லா அவரும் சில பாயிண்ட்ஸ் எல்லாம் நல்லா எடுத்து வச்சாரு. செங்கோட்டையன் அவர்கள் தான் வழக்கம் போல இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன் என்றால் அப்படின்னாரு. நீங்க கேட்டீங்களா ஏன் அவரை முதல்ல பேச வச்சாங்கன்னு. பொறுமை இழந்துடக்கூடாதுன்னு அவரை முதல்ல பேச வச்சாங்க. ஆக்டிவா இருக்கும் பசங்க, ஆக்டிவா இருக்கும்போது இவரெல்லாம் பேச வச்சிருவோம். இதை ஏன் நான் சொல்கிறேன் என்றால் அப்படின்னு அவர் ஆரம்பிச்சாருன்னா லென்த்தா போகும். அதனால வந்து சீக்கிரம் முடிச்சு அனுப்பி விட்டுட்டாங்க. ஆதவ அர்ஜுனாவுடைய ஸ்பீச் வந்து நல்லா இருந்துச்சு. பட் அந்த இடத்துல அது கேட்கும் போதும் பார்க்கும்போது நல்லா இருக்கும். அதுவும் குறிப்பா அவர் சொன்னது வந்து கூட்டணி கட்சிகளை எப்படி பயன்படுத்துறாங்க. அண்ணன் திருமாவர்கள் வந்து திட்டினாலும் பரவாயில்ல, இது பண்ணாலும் பரவாயில்ல, அவரை வந்து ஒரு அடியாளா பயன்படுத்துறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஒரு பெரிய பேசு பொருளா எனக்கு தெரிஞ்சு இன்னையில இருந்து ஆரம்பிக்கும்னு நினைக்கிறேன். அது கண்டிப்பா விடுதலை சிறுத்தைகள் கட்சியில ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தும். மற்ற அவங்கள தொண்டர்கள்ட்டே ஒரு பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கு. அதாவது இது உண்மைன்னு சொல்ல முடியாது, பட் அது உள்ளேன்னு மறுக்க முடியாது. அது வந்து அந்த வார்த்தைகளை பயன்படுத்தணும்னு அவசியம் இல்லை. வேற ஏதாவது கூட அவர் பயன்படுத்தி இருக்கலாம். முன்னணியில நிறுத்துறாங்க, அவங்கள பலிகடா ஆக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அடியால் அப்படின்ற ரேஞ்சுக்கு வந்து ஆதவ அர்ஜுனா போனதுன்றது கொஞ்சம் வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம். எப்பவுமே எதனாலும் சொல்லிட்டு போயிடுவார்ல, அந்த மாதிரி இந்த நக்கீரன் கோபால் அவர்களை பத்தி கூட சொன்னது, அந்த மாதிரிலாம் சொன்னது கூட எக்ஸ்ட்ரீம் போவாரோ, தொட்டு பாடுறா பார்ப்போம் அப்படின்லாம் சொன்னார் இல்லையா. அந்த மாதிரி இந்த தடவை வந்து திருமாவளர்களை வந்து போட்டு விட்டு போயிட்டாரு, அடியால் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாரு. அப்புறம் அவர் வந்து செந்தில் பாலாஜியை பத்திலாம் வந்து பேசிட்டு போனாரு. எல்லாருமே சொன்னது ஒண்ணுதான், கூட்டணி இல்ல, இங்க இருந்து நான் போயிடுறேன் தூக்குல தொங்குற அளவுக்கு இறங்கிட்டாரு. பார்த்து நாளைக்கு வீடியோ போட போறாங்கன்னு நினைக்கிறேன். 10 நிமிஷம் பேசி பெரியாரை பத்தி பேசி செந்தில் பாலாஜி பேசி வீடியோ போட்டுற போறாரு. அதனால அவர் மட்டும் அடிக்கல, அவரையும் அடிச்சாரு, கேனரையும் அடிச்சாரு, மூத்த அமைச்சர் அவரையும் எல்லாத்தையும் போட்டு அடிச்சிட்டாரு. அவரு நிறைய விஷயங்கள் அவருமே வந்து சொன்னாரு, எக்ஸ்பிளைன் பண்ணாரு. இந்த மாதிரி அதை ஒரிஜினா சொன்ன விஷயங்கள்ல மிக முக்கியமானது நான் பார்த்தது திருமாவளர்களை வந்து இது பண்ணது தான். ஏன்னா அதுதான் வந்து ஒரு ஹைலைட் பாயிண்டா இருந்துச்சு. திருமாவளவன் அவர்களை
ஏன்னா வரல, இவங்க இதுக்கப்புறம் வரமாட்டாங்கன்ற அளவுக்கு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. கூட்டணி கட்சிக்கு இதுக்கப்புறம் யாரும் வரமாட்டாங்கன்ற முடிவுக்கு வந்ததுனால இறங்கி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதிமுகவையுமே இறங்கி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்றதுதான் இதுல இருக்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட். ஆதவுடைய ஸ்பீச்ல இருந்த வேகம் அப்படியே விஜய் கிட்டையும். அவரும் ஏடிஎம்கே வந்து அடிச்சார், அதுவும் வந்து ஏடிஎம்கேவை. ஆமா, ஏடிஎம்கே அதான் சொல்றேன், ரெண்டு கட்சியுமே இந்த தடவை வந்து இறங்கி அடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன்னா கூட்டணி இல்லைன்றது உறுதி ஆயிடுச்சு. எப்படியெல்லாம் உங்களுக்கு உறுதிப்படுத்த முடியும்? கூட்டணி இல்லைன்றது நீங்க எப்படியெல்லாம் உறுதிப்படுத்துவீங்க? ஸோ எப்படியெல்லாம் உங்களை பாயிண்ட் பண்ணணுன்றத பர்ஃபெக்டா பாயிண்ட் பண்ணி அடிச்சிட்டாங்க. ஸோ இதுதான் இந்த இதுல நடந்த முக்கியமான விஷயம். நம்ம விஜய் ஸ்பீச்சுக்கு வந்தோம்னா எதிர்பார்க்கப்பட்ட ஒரு பேச்சு தான். அதுல யாதவ ஒரிஜினா குறிப்பிட்ட மாதிரி, நீங்க வீடியோஸ் போட்டா உங்க வீடியோ பார்க்கறதுக்கு லைவ்ல 400 பேர் தான் இருக்காங்க, எங்க தலைவர் பேசினா 5 கோடி பேர் கிட்ட பாக்குறாங்க அப்படின்னு. இதெல்லாம் தேவையில்லாதது. எத்தனை கோடி பேர் பார்த்தா என்ன, ஓட்டு எத்தனை கோடி பேர் போட போறாங்கன்றதுதான். அவர் சொன்ன விஷயம் உண்மை. அவர் என்ன பேசுறாருன்றத பாக்குறதுக்காக எல்லாரும் ஆவலா காத்துட்டு இருக்காங்க அப்படின்றது. ஆனா அதுக்காக 5 கோடி பேர் பாக்குறாங்க, அது வந்து அதை ஒரு பெரிய விஷயமா சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா விஜய் அவர்கள் பேசாத எல்லாரும் உற்று நோக்குறாங்கன்றது உண்மை தானே. அதை போய் வந்து 5 கோடி பேர் பாக்குறாங்க, 10 கோடி பேர் பாக்குறாங்க, அதுல என்ன பெருமை இருக்கு? அன்னைக்கு எச் ராஜா சொன்னார்ல, 1 மில்லியன் வியூஸ் போயிடுச்சு அந்த படம் அப்படின்னு. அதனால யாருக்கு என்ன பிரயோஜனம்? 1 மில்லியன் வியூஸ் போனதுனால என்ன பிரயோஜனம்? ஒன்றும் கிடையாது. வீடியோஸ் போயிருக்கு. அவர் தியேட்டர்ல ரிலீஸ் ஆகாத படத்தை யூடியூப்ல போட்டு 1 மில்லியன் வியூஸ் போயிடுச்சுன்னா அது பெரிய விஷயமா? 10 லட்சம் பேர் பார்த்துட்டு அது பெரிய விஷயமா? இந்த மாதிரி ஆதவர்ஜனா சில விஷயங்கள்லாம் அந்த மாதிரி சொன்னாரு. விஜய் ஸ்பீச் தான் வந்து எதிர்பார்க்கப்பட்ட ஸ்பீச்ன்றதுனால தலைவன் பேசும்போதே வந்து ஆரம்பிக்கும் போதே அழுத்தம், பயமா, எனக்கா, கேரே செட்டிங்கா, அந்த மூட்ல தான் வந்து பேசினாரு. இதுல நீங்க ரெண்டு விஷயம் அதையும் பாத்தீங்கன்னா ஒரு பயமா எனக்கான்னா ஆனா இருக்கு அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு மஞ்சள் கலர்ல வருது தம்பி அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றது இருக்கு. இல்ல இப்ப ரெண்டு விஷயம் இதுல என்னன்னா, கூட்டணி உள்ள தனியா தான் நிக்க போறோம். அது ஒரு பலவீனம். அது ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கலனாலும் அது ஒரு சின்ன பலவீனம் தான், ஒரு செட்பேக் தான். பட் ஆனா அதை வந்து வெளிக்காமிக்க கூடாது. அதே நேரத்துல முன்னேறி போகணும். ஓகேங்களா? முன்னேறி போய் அதை வந்து பேசணும். ஸோ அப்படி பார்க்கும்போது விஜயோட பேச்சுல ஒரு கான்ஃபிடென்ட் தெரிஞ்சுது. ஜென்ரலாவே வந்து நமக்கு தெரியல, நம்ம சொல்லுவோம்ல இன்னைக்கு கான்ஃபிடென்ட்டா இருக்காரு பேசுவார்னு. இன்னைக்கு வந்து ஒரு மாதிரி இருந்துச்சு, அமைதியா இருந்தாரு. பட் ஆனா எல்லாருக்கும் வணக்கம் சொன்னது எல்லாம் வந்து நல்லா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பேசும்போது தெரிய ஆரம்பிச்சிருச்சு, ஓகே ஒரு முடிவோட வந்து டிவிக்கே இறங்கிடுச்சு. அது என்னன்னா கூட்டணி. இல்ல எனக்கு ஒரு டவுட் இங்க என்ன வருதுன்னா, அவரு இப்ப நீங்க சொன்ன மாதிரி விஜய் அவர்கள் வந்து கான்ஃபிடென்ட்டா இருக்காருன்னு சொன்னது, இது வந்து சிடிஆர் அவர்கள் சொன்னார் பாத்தீங்களா, இங்க இருக்கிற ஒரு 2.25 கோடி ரேஷன் அட்டை, அதாவது குடும்ப அட்டைதாரர் இருக்காங்க. அதில் ஒரு காலனா 2 கோடி குடும்பத்தினர் வீட்டுக்கு ஒருத்தர் வந்து டிவிகேக்கு ஓட்டு போடுவாங்க. இதுலேருந்தே எங்களுக்கு 2 கோடி ஓட்டு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. 40% வந்து நாங்கள் இப்போவே நெருங்கிட்டோம், இதுக்கு மேலேயும் எங்களுக்கு வருன்றாங்க. ஒருவேளை இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து எடுபடும்ன்றதுல வந்து விஜய் அவர்கள் வந்து அந்த அந்த கான்ஃபிடென்ட்ல இருக்காரா? இந்த ஸ்ட்ராட்டஜி எடுபடுமா எடுபடாதான்றது விஜய்க்கு தெரியும், நல்லாவே தெரியும், உண்மை தெரியும். விஜய்க்கு எடுபடுமா எடுபடாதுன்ற உண்மை விஜய்க்கு தெரியும். ஆனா தொண்டர்களை உற்சாகப்படுத்த வேண்டிய கட்டாயம் இருக்கு. ஓகேங்களா? இப்போ வந்து ஒரு சின்ன சுணக்கத்துல இருந்தாங்க எல்லாருமே, வந்து ஒரு சின்ன சுணக்கம் இருந்துச்சு, என்னடா அப்படின்னு. விசில் சின்னம் வந்தோன்னா கொஞ்சம் உற்சாகம் ஆயிட்டாங்க. ஓகேப்பா நமக்கு விசில் சின்னம் கிடைச்சிருக்கு அப்படின்னு ஒரு உற்சாகத்துக்கு வந்தாங்க. அப்புறம் அடுத்த ஒரு 2 நாள் கழிச்சு உடனே வந்து இப்போ இன்னைக்கு மீட்டிங் நடந்துச்சு. ஸோ விஜய் உடனே பேசுறாரு. ஸோ இப்போ இந்த உற்சாகத்தை அப்படியே மெயின்டைன் பண்ணணும். இப்போ என்ன பண்ணணும்? கூட்டணி இல்லை, நம்ம யாரு கூடயும் கூட்டணி இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம கூட்டணிக்கு வாங்கன்னு தான் சொன்னோமே தவிர யாரையுமே கூட்டணிக்கு போறோம்னு சொல்லல. அது இது வந்து நான் சொல்றது இப்ப பொதுவெளியில் இது வரைக்கும் இருக்கிற விஷயங்கள். உள்ளுக்குள்ள 1000 விஷயங்கள் நடந்திருக்கலாம், அதை பத்தி நம்ம பேசல. அப்போ பேசும்போது விஜய் அவர்கள் இப்போ உற்சாகப்படுத்த வேண்டிய இடத்துக்கு வந்துட்டாரு. தனியா நிக்க போறோம், தயாரா இருங்க, நம்மளோட மக்கள், நான் உங்களோட இருக்கேன், நான் உங்களோட இருக்கேன், நம்மளோட மக்கள் இருக்காங்க, அதனால நீங்க கவலைப்படாதீங்க, நம்ம வந்து உறுதியா ஜெயிப்போம். 2 கோடி ரேஷன் அட்டைக்காரர்கள்ல வீட்டுக்கு ஒருத்தர் நம்ம வந்து நமக்கு ஓட்டு போடுவாங்க, அப்போவே கணக்கு பண்ணுங்க, நம்ம 2 கோடி ஓட்டு வந்து வாங்கிடுவோம், கிட்டத்தட்ட 40% வாங்கிடுவோம் அப்படின்ற மாதிரியான கணக்குகள்லாம் வந்து போடுறாங்க. ஸோ அது வந்து நீங்க ஆராய்ச்சி பார்த்தீங்கன்னா அது வேற மாதிரி ஒன்று இருக்கும். பட் ஆனால் அது அப்படியே பொது வெளியில நீங்க பார்க்கும்போது, ஓ வீட்டுக்கு ஒருத்தர், அப்போ ஆமா உண்மை தானே, என் வீட்டில் ஒருத்தர் இருக்கான், இங்க வீட்டில் இருக்கான், அவன் வீட்டில் ஒருத்தர் இருக்கான், எல்லாரும் யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க, 4 பேர்ல ஒருத்தர் விஜய்க்கு ஓட்டு போடுவாங்க, 4 பேர்ல
இப்படி ஒரு கணக்கு இருக்கும். ஆனா அந்த 4 பேர்ல 3 ஓட்டு வேற யாருக்கோ போகுது இல்ல. போடுது. உங்களுக்கு அப்படி கணக்கு பண்ணா அது வேற மாதிரி கணக்கு. வீட்டுக்கு ஒருத்தர்னா ஆமா உண்மை, வீட்டுக்கு ஒருத்தர் ஓட்டு போட போறாங்க. ஓவராலா 2 கோடி வாக்கு வாங்குவீங்க. ஆனா எங்க ஜெயிப்பீங்க? அது இல்ல ஒரு இப்ப கேள்வி மொத்தமா இருக்கு. இருக்குது அந்த 8 கோடி பேர் என்னமோ தான் நினைக்கிறேன். 8, 8.5 கோடி பேர் தான் இருக்காங்க. அதுல 2 கோடி மெஜாரிட்டி இவங்க தான் வாங்குவாங்க. இவங்க அந்த 8 கோடி சதவீதம். பேருன்றது நம்ம குழந்தை எல்லாம் சேர்த்து. ம். அந்த 18 வயசு கீழ உள்ளவங்களையும் இருக்கு அதுல. ம். அதெல்லாம் கழிச்சிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு 6 அந்த 6 ரேஞ்ச் தான்க்குள்ள இருக்கும். அதுலயும் 70, 75 தான் போல் ஆகும். ம். அப்படியே 70, 75 போல் ஆகும்போது இவங்களுக்கு எவ்வளோ வரும்ன்றது அவங்களுடைய கணக்குன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம அந்த கணக்குக்குள்ளாரையே போக வேணாம். அவங்களுடைய கான்ஃபிடென்ட்லயே நம்ம விட்டுருவோம். ஏன்னா விஜய் அண்ணாக்கு எல்லாமே தெரியும். நம்ம ஒரு கான்ஃபிடென்ட்லயே விட்டுருவோம். வீட்டுக்கு ஒரு ஓட்டு. நான் என்ன சொல்றேன், அவருடைய பேச்சில் இருக்கக்கூடிய சாராம்சம் இதுதான். வீட்டுக்கு ஒரு ஓட்டு உறுதியா இருக்கு, நீங்க கவலைப்படாதீங்க, கான்ஃபிடென்ட்டா இருங்க. நட்பு சக்தி இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நம்மளால ஜெயிக்க முடியும். நம்மளால கூட்டணி இருந்து தான் ஜெயிக்கணுன்றது அவசியம் கிடையாது. நம்மளால கூட்டணி இல்லாமலும் நம்மளால ஜெயிக்க முடியும் அப்படின்றது தான் அதுல மிக முக்கியமான விஷயம். ஒண்ணு. 2வது, இதனால வரைக்கும் ஏடிஎம்கேவை பெருசா அவங்க வந்து அடிக்கல. பெரிய அளவுக்கு வந்து ஏடிஎம்கேவை அடிக்காம இருந்தாங்க. இன்னைக்கு வந்து இறங்கி அடிச்சிட்டாங்க. ஆண்ட கட்சி ஆளும் கட்சி அப்படின்ட்டு. ஆண்ட கட்சி இல்ல, ஆண்ட கட்சி ஆளும் கட்சி, ஊழல்வாதி அடிமை கட்சி. ஊழல்வாதி அது வந்து அப்புறமா ஆண்ட கட்சி ஆளும் கட்சி அப்படின்ட்டு. அப்புறம் இந்த பாஜகவுக்கு அடிமையா இருக்க, நேரடியாக அடிமையா இருக்கக்கூடிய கட்சி அதிமுக, மறைமுகமாக அடிமையாக இருக்கக்கூடிய கட்சி திமுக. சோ 2 பேருமே சரண்டர் ஆயிட்டாங்க. இந்த இதுக்கெல்லாம் சரண்டர் ஆகாத ஆளு நம்ம தான். இதுக்கெல்லாம் பயப்படுற ஆளு நான் கிடையாது. அழுத்தம் இருக்கான்னு கேட்டீங்களா? அழுத்தம் இல்ல, ஆனா இருக்கு. எனக்கு இல்ல, உங்களுக்கு இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த வந்து மனுஷன் சொல்றா. அப்படி ஸோ அப்படின்னா என்னன்னா, இதுல ஒரு விஷயம் விஜய் ஸ்பீச்ல நம்ம வந்து தெளிவா புரிஞ்சுக்கணும். அவருக்கு பிஜேபி கிட்ட இருந்து அழுத்தம் இருக்கு, நெருக்கடி இருக்குன்றத அவர் ஒத்துக்கிறார். ஆமா நெருக்கடி இருக்கு, ஆனா அதுக்கு அடிபணிகிற ஆள் நான் கிடையாது அப்படின்னு ஓப்பனா டிக்ளேர் பண்றாரு. அவருக்கு ஜனநாயகன் பிரச்சனை இருக்கு, சிபிஐ பிரச்சனை இருக்கு. இப்படி இந்த 2 பிரச்சனையும் இருக்கும் போதும் ஆமா நான் எதிர்க்கிறேன் அப்படின்ற ஒரு கட்ஸ் வந்து அவர் வந்து முன்னெடுத்து வைக்கிறார். இது வந்து பிஜேபி பி டீம், அந்த டீம், இந்த டீம்னு சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா, இது எல்லாமே இப்ப முடிஞ்சு போச்சு. அப்புறம் என்டிஏ கூட ஒரு கூட்டணி போக போறாருன்னு சொன்ன விஷயமும் கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு. 99.9% முடிஞ்சிருச்சு. இந்த மேபி 0.1% என்னைக்காவது இந்த பிப்ரவரியில நடந்தாதான் உண்டு. என்டிஏலே இப்ப அதுக்கு ஆப்ஷன் இல்லைன்றாங்களா. என்டிஏவே இல்ல பரவாயில்லன்ற அளவுக்கு மூடுக்கு போயிட்டாங்கன்னு தான் பேச்சுகளும் அடிபடுது. சீட் ஷேரிங்லாம் ஓரளவு பேசி ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு, எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஸோ இதுக்கப்புறம் விஜய் வந்தாலும் வாய்ப்பு கிடையாதுன்ற மாதிரி தான் சொல்லப்படுது. ஸோ விஜய் ஒரு முடிவோட இருக்காரு, தனியாக தான் களம் காண்றது முடிவோட இருக்காரு. இவங்கெல்லாம் வந்தா பார்ப்போம், இல்லைன்னா தனியாக களம் காண்கிறோம். ஸோ இது ஒரு முக்கியமான விஷயம். அப்புறம் அந்த இன்னொன்று வந்து சொன்னாரு, கெத்தா கட்ஸா, அந்த கட்ஸ் நமக்கு தான் இருக்கு. தனியாக களம் காண்டு இந்த ஜெயிக்கிறதுன்ற இந்த கட்ஸ் நமக்கு தான் இருக்கு. இன்னொருத்தருக்கு இருக்கு, அவர் விட்டுருங்க. அவர் அடிச்சாங்க, அவரையும் ஒரு சைடு இல்ல, அவர் வந்து பேர் சொல்லாம அடிச்சுட்டு போயிட்டாங்க. இதுல முக்கியமான விஷயம் ஜோ, அவங்க வந்து அவங்கள தொடரதே கிடையாது. அவங்களுடைய கூட்டங்கள்ல கூட அவங்கள வந்து தொடரதே கிடையாது. அவங்களுக்கு வந்து அதுல விருப்பமே கிடையாதுன்னா அவங்க கிளியரா இருக்காங்க. நம்மளுக்கு தாவேக்கா மேல சில பல விமர்சனங்கள் இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் நல்ல விஷயங்கள் தெரியுமா, அவங்க வந்து யார் மேல கோபமா இருக்காங்களோ அவங்க மேல அந்த கோபத்தை காட்டுறாங்க. இதுதான் என்னோட எதிரி, நான் இவங்கிட்ட தான் சண்டை போட போறேன், இவங்க கூட தான் எனக்கு பிரச்சனை, இவன்லாம் அந்த குறுக்க வந்த கௌசிக்கை நான் வந்து தொடமாட்டேன் அப்படின்றாங்க. ஆனா அந்த டீம் அப்படி கிடையவே கிடையாது. நான் குறுக்க வந்த கௌசிக் தான், நான் அப்படிதான், நீ தான் என் பிரச்சனை, நீ தான் என்னோட எதிரி அப்படின்னு. அது போன நம்ம காணொலியே சொன்னோம். அவங்கள நீங்க தவிர்த்துட்டு நமக்கு யார் எதிரியோ நம்ம அவங்கள அண்ணன் புரிஞ்சுக்கிட்டாரு. அண்ணன் புரிஞ்சுக்கிட்டாரு நிஜமாவே. அவர் சொல்லிட்டாரு, இனிமே நீங்க இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, அவங்கள போய் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, நமக்கு அவங்களுக்கும் வந்து இல்ல, நம்ம கேட்கிற கேள்விக்கு அவங்களுக்கு பதில் கிடையாது, நம்ம கேட்கிற கேள்விக்கு அவங்க பதில் சொல்றதுக்கு ஒரு 15 வருஷம் ஆகும், அதனால நீங்க அவங்கள போய் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு அண்ணன் வந்து சொல்லிட்டாரு. அப்போ ஒருத்தர் மேடையில ஏறி பேசும்போது மட்டும் இவரு மட்டும் எந்திரிச்சு இந்த விசில்லாம் அடிச்சுட்டு கை தட்டிட்டு இருக்காரு. அது அண்ணன் அப்படிதான் சொல்லுவாரு. இன்னும் 2-3 நாள்ல பாருங்க வேற மாதிரி ஒண்ணு சொல்லுவாரு. அதான் சொல்ல வரேன், 2-3 நாள்ல அண்ணன் மாறிடுவாரு. அண்ணன் மைண்ட் மாறிக்கிட்டே இருக்குன்றதுனால வந்து அப்படி மாறும். இது ஒண்ணு. ஸோ 2 விஷயம் கிளியர் ஆயிடுச்சு. அவர் பிஜேபியோட காம்ப்ரமைஸ் ஆகிற மாதிரி தெரியல, தனியாக தான் போட்டி போட போறாரு. என்டிஏக்குள்ளார அவர் போக போறது இல்லை. இதுதான் அவங்களோட விஷன், தனியாக தான் போக போறோம்ன்றது உறுதி பண்ணிட்டாங்க. அதை எடுத்து சொல்றதுக்கு தான் இந்த கூட்டமே. நம்ம தனியாக போக போறோம், தயாரா இருங்க, மக்களோட இருங்க, மக்களோட பேசுங்க, மக்களுக்கான பிரச்சனைகளை போய் முன்னாடி நில்லுங்க அப்படின்ற விஷயங்களை அவர் வந்து முன்னெடுத்து வைக்கிறாரு. ஸோ அந்த கான்ஃபிடென்ட் தொண்டர்களுக்கு அவர் கொடுத்துட்டாரு, கிளியர் பண்ணிட்டார், மெசேஜ் கிளியர் பண்ணிட்டார். தனியா நிக்க போறோம்ப்பா, புரிஞ்சுதா உங்களுக்கு, நம்மளாம் தனியா இருக்க போறோம். ஸோ அதனால உழைப்பை அதிகப்படுத்துங்க, இது பத்தாது. அது அவரு கூட்டத்துக்கும் சொல்றாரு, அவருக்கும் சேர்த்து சொல்லிக்கிறார், இந்த உழைப்பு பத்தாது,
இதுக்கு போதவே போதாது, நம்ம இன்னும் இறங்கி வேலை செஞ்சா மட்டும்தான் பெரிய அளவுக்கு போக முடியும். அவங்க பேசுறது எல்லாரையும் நீங்க நல்லா நோட் பண்ணி பாருங்க. நாம உழைக்கிறோம், ஆனா அங்க திமுக வந்து அப்படின்னு அது மாதிரிலாம் சொல்றாங்க. விஜய் என்ன சொல்றாரு, தீய சக்தி வந்து முழிச்சிட்டு இருக்கும் போதே கண்மொழிய நோண்டிட்டு போற ஒரு கட்சி, அதனால பார்த்து தயாரா இருங்க. உங்களோட வாக்குகளை ஆமா நானும் போட்டுக்கிறேன். அந்த நம்ம பூத்துல இருக்கிற ஓட்டு, இந்த ஓட்டு நம்ம ஓட்டுன்னு தெரிஞ்சா அதை கண்கொத்தி பாம்பா இருந்து அதை கொண்டு போய் நீங்க கொண்டு போய் ஓட்டை போய் சேர்க்கணும், ஓட்டுச்சாவடியில போய் சேர்க்கணும் அப்படின்னு கிளியர் மெசேஜ் கொடுத்துட்டாரு. ஸோ 4 முனை போட்டி தான், என்டிஏ, டிஎம்கே அலைன்ஸ், விஜய், என்டிகே. ஸோ இந்த 4 தான் வந்து போட்டி. இதுல மும்முனை போட்டி ரொம்ப தீவிரமா இருக்கும். ஸோ விஜய் வந்து ரொம்ப சாதாரணமா வந்து கேஷுவலா கடந்து போகவே முடியாது, வாய்ப்பே கிடையாது. அவங்க சொல்ற கணக்குப்படி வேணா மாறலாம், வீட்டுக்கு ஒரு ஓட்டுன்றதெல்லாம் மாறலாம், ஆனா வீட்டுக்கு ஒரு ஓட்டு உறுதியா இருக்கு. அது ஒவ்வொரு வீட்லயுமே வந்து ஒவ்வொரு ஓட்டு வந்து உறுதியா இருக்கு. அது ஓவராலா சேரும்போது ஒரு நல்ல நம்பரா இருக்கும், ஒரு பெரிய நம்பரா தெரியும். பட் ஒவ்வொரு தொகுதிக்கும் அது எப்படி போய் சேரும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா, அந்த கேள்விக்கான பதில் அவங்கள்ட்ட தான் இருக்கு. அது அவங்க பார்த்துக்கட்டும், ஏன்னா எல்லாமே அவங்களுக்கு தெரியும். நம்ம போய் அதில் எதுவும் அட்வைஸ் பண்ண தேவையில்லை. இது வந்து கிளியர் மெசேஜ். ஸோ என் டிவிக்கே யார் கூடயும் அலைன்ஸ் போல, சின்ன கட்சிகள் ஏதாவது வந்தா சேர்த்துக்கலாம். அப்போ கூட சேர்த்துப்பாங்களான்னு தெரியல. இது நம்ம ஆரம்பத்திலே சொன்ன விஷயம்தான். ஒரு கட்சி முதல் தேர்தலில் தனியா நின்றுச்சுன்னா அதனுடைய கெப்பாசிட்டி என்னன்றது தெரிஞ்சிடும். ஸோ இப்போ விஜயுடைய கெப்பாசிட்டி என்னன்றது வர தேர்தலில் வந்து உறுதியாக தெரிஞ்சிடும். ஸோ இந்த விசில் சின்னம்ன்றது அவங்களுக்கு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு சின்னம். அதையும் அவர் வந்து அடிச்சே காட்டிட்டார். அவர் இந்த விசில் எடுத்துட்டு வந்து அதையும் வந்து அடிச்சு காட்டிட்டார். ஸோ ஒரு அதையும் சொல்லியிருந்தாங்களே, விசில் சின்னங்கண்ணே யாரோ அவரோட ரசிகர் தான் கேட்ட கையெழுத்து விசில் சின்னத்தை கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அதுக்கு ஒரு சிபிஐ ஆஃபீஸ்லேயே வந்து ஒரு 10 பேர் செல்ஃபி எடுக்கிறாங்களே, சிபிஐ ஆஃபீஸ்லேயே வந்து ஒரு 10 பேர் செல்ஃபி எடுக்கிறாங்க அப்படின்னு ஆதவஜனா சொல்றாரு. அப்புறம் அங்க இருக்கிற அந்த டெல்லியில போறப்ப இந்த வியாபாரம் ரோட்ல வியாபாரம் பண்றாங்க திடீர்னு பார்த்துட்டு மதராசி விஜய் அப்படின்னு வந்து சொல்றாங்க அப்படின்லாம் வந்து சொன்னாரு. அங்க இருக்கிறதெல்லாம் ஓட்டா விழாது, அதனால இங்க இருக்கிறது தான் ஓட்டா வரும். அதெல்லாம் பாத்துங்க. விஜய்க்கு பாப்புலாரிட்டி இருக்கு, அதுலலாம் நமக்கு ஒன்றும் டவுட் கிடையாது. அவருக்கு பாப்புலாரிட்டி எங்க போனாலும் தமிழர்கள் வர வந்து அடையாளம் கண்டுபிடிச்சிருவாங்க. அவருடைய படங்கள்ல ஹிந்தியில ரிலீஸ் ஆகுது, தெலுங்குல ரிலீஸ் ஆகுது, கேரளால மலையாளத்துல ரிலீஸ் ஆகுது, கன்னடத்துல ரிலீஸ் ஆகுது, எல்லாம் ரிலீஸ் ஆகுது. எல்லாம் பாப்புலாரிட்டி அதெல்லாம் உச்சத்துல தான் இருக்கு. அதெல்லாம் எதுவும் நம்ம சொல்லலை. ஆனா தமிழ்நாட்டில் தான் நம்ம வந்து இது நடத்த போறோம், தேர்தல் நடக்குது, இங்கே தான் ஓட்டு வாங்கணும். அதனால அதற்கான வேலைகளை இப்போ வந்து தொடங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி ஓபிஎஸ் கிட்ட இருந்த இன்னொரு நபர் கூப்பா கிருஷ்ணன், ஒரு முன்னாள் அமைச்சர், அவரும் வந்து தாவைக்கால வந்து இணைஞ்சிட்டாரு. ஸோ இது மாதிரியான அடுத்தடுத்த நிகழ்வுகள் வந்து போகுது. ஸோ தாவைக்கா ஒரு கிளியர் மெசேஜ் சொல்லிட்டாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, எல்லாரும் ஒத்துமையாருன்றதை எல்லாருமே சொல்லிட்டு, அந்த விஷயம் நான் மறந்துட்டேன். ஒற்றுமையா இருங்க அப்படின்னு சொல்லும்போது விஜய் பேச்சுல சுதந்திரமா செயல்படணும், சுதந்திரமா செயல்பட விடணும். திரும்பி பார்த்தோன்னா யாருமே கீழே இருக்கிறவங்க எல்லாம், மேல இருக்கிறவங்க எல்லாம் சைலண்ட், கீழே இருக்கிறவங்க துள்ளி குதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ ஏதோ ஒரு இடத்துல வந்து அவங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க தலைமையில இருந்து. ஒரு ஏதோ ஒரு சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்துகிட்டே இருக்கு. ஏன்னா அவருக்கு விஜய்க்கு ஏதோ ஒரு நியூஸ் போயிருக்கு, சுதந்திரமா செயல்பட விடுறது இல்ல, நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குன்ற விஷயம் போனதுனால அவர் வந்து டக்குன்னு திரும்பி பார்த்துறாரு, யோசிக்கவே இல்லை. சுதந்திரமா செயல்பட விடுங்க. அந்த மேடையை பார்த்தோன்னே புஷி தலைவர் நமக்கு தான் சொல்றாரு, சிடிஆர், இவரு அருண்ராஜ். இதுல எனக்கு தெரிஞ்சு ஒரு 2-3 பேர் இருக்காங்க, அவங்களாதான் இருப்பாங்க, அவங்களதான் பார்த்துருப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால அது ஒரு பெரிய வார்னிங் அது அவங்களுக்கு. ஆஹா, அப்படியே ட்ரெயின் இந்த பக்கம் திரும்புதுன்ற மாதிரி, அந்த கன் ஏதாவது என் பக்கம் திரும்பிச்சு நான் அவனை சுற்றுவேன்ற மாதிரி கண் இந்த பக்கம் திரும்பிடுச்சானா அது ஒரு கொஞ்சம் உஷாரா தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலேயும் திருப்பி அவங்க ஏதோ ஒரு விஷயம் கேட்கணும், ஒரு விஷயம் பண்ணனாலும் திருப்பி அதே தலைவர் அவங்க கிட்ட தானே வந்தாகணும். டைரக்டா அவர் விஜய் கிட்ட வர முடியாது. இல்ல வரணும். இப்போ மேடையிலேயே அதை வந்து வெளிப்படுத்துறாரு, ஒற்றுமையா இருங்க, சுதந்திரமா செயல்பட விடுங்க. அந்த ஒற்றுமையா இருங்கன்னு சொன்னதுக்கான இன்னொரு காரணம் என்னன்னா, இவங்களுக்கு இப்போ அவர் யார சொல்றாரோ அவருக்கு நீங்க வந்து சப்போர்ட் பண்ணுங்க, ஏன்னா எல்லாரும் ஜெயிக்கணும், தலைவர் மட்டும் 4 இடத்துல நின்று ஜெயிக்கணும். இது வரப்போற பிரச்சனையை முன்னாடியே சொல்றாங்க. ஏன்னா இப்போ உங்க சீட்டு கொடுக்க போற ஆட்கள்லாம் யாரா இருக்கும், ஏழை எளிய மக்களா இருக்க வாய்ப்பு கிடையாது. ஓரளவுக்கு பணம் உள்ளவர்கள், கொஞ்சம் வசதி படைத்தவர். 234 தொகுதியிலும் தனித்து போட்டினா 234 தொகுதியிலையும் ஆட்கள் நிற்பாட்டணும். ஸோ அந்த 234 தொகுதிகளுக்கும் விஜய் வந்து
பணம் செலவு பண்ணுவாரான்னு கேட்டால் அது ஒரு கேள்விக்குறி. அப்போ யாராவது செலவு பண்ணக்கூடிய ஆட்கள் வந்து இருப்பாங்க. இப்போ ஆதவர்ஜுனா மாதிரியான நபர்கள்லாம் இருப்பாங்க. ஸோ இப்போ இதுக்கான நிதியை வந்து திரட்டணும், அதற்கான ஆட்களை நிற்க வைக்கணும். ஜெயிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, விஜய் தான் ஒரே முகம்னா ஒரு ஆட்டோ டிரைவரை கொண்டு போய் கண்டிப்பா நிக்க வைக்க மாட்டாங்க. நிக்க வைப்பாங்க, ஒரு சில தொகுதியில் நிக்க வைப்பாங்க. அதுலயும் சொன்னாங்க நம்மளுக்காக இது பண்ணவே போஸ்ட் அவுட் டவுனுக்கு தான் நம்ம இந்த சீட் கொடுப்பாங்கன்றது சொல்லிருக்காங்க. சரி, ஒரு 100 பேர் அது மாதிரி கொடுப்பாங்க. நீதி 134 பேரையும் கொடுக்க வாய்ப்பு கிடையாது. 234 பேரும் இப்படி நிக்க வைக்க மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப செங்கோட்டையனை நிக்க வைக்காம இருப்பாங்களா? கண்டிப்பா நிப்பாரு. இவரு ஆதவர்ஜுனா நிக்காம இருப்பாரா? நிப்பாங்க. இப்ப விஜய் நிப்பார்ல. இப்ப இவங்க எல்லாம் யாரும் ஏழை கிடையாதுல்ல. இப்ப அதே மாதிரி இவரு புஷி நிப்பார்ல, மற்ற ஆட்கள் அருண்ராஜ் நிப்பார்ல. அருண்ராஜ் எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணி இறங்கிட்டாரு, திருச்செங்கோட்ல இறங்கி வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. சோ இப்போ அருண்ராஜ் வந்து ஒரு ஏழை கிடையாது, மிடில் கிளாஸும் கிடையாது. ஸோ ஓரளவுக்கு நல்ல வசதியான ஒரு நபர் தான். ஸோ அப்பெல்லாம் நீங்க அப்படி சொல்ல முடியாது, இது வரைக்கும் உழைத்தவர்களுக்கு தான் அப்படின்லாம் சொல்லவே முடியாது. அதுக்கு தான் சொல்றாங்க ஒற்றுமையா இருங்க. வேட்பாளர் அறிவிச்ச பிறகும் கூட இல்ல இது இருந்தாலுமே அவங்க மனசுக்குள்ள, அதாவது நம்ம 20 வருஷம் நம்ம அவங்க கூட பயணிச்சிருக்கோம். ஆரம்பத்துல இருந்தே அவங்க கட்சி தொடங்குறதுக்கு முன்னாடில இருந்தே நம்ம அவங்களுக்காக ஒன்னா சேர்ந்து நம்ம வேலை பார்த்திருக்கோம், இதெல்லாம் பண்ணியிருக்கோன்றப்போ இது ஒரு எதிர்ப்பா கிளம்பிருன்றதுக்காக முன்னாடி முன்னெச்சரிக்கையா பண்றதுதான். அந்த மாதிரியான நபர்களுக்கும் வாய்ப்புகள் தர போறாங்கன்றதுதான் செய்தி. ஆனா அதுல பர்சன்டேஜ் ரொம்ப கம்மியா இருக்கும். ஏன்னா அவங்க ஜெயிக்கணும்னு முடிவு பண்ணும்போது டஃப் ரொம்ப பயங்கரமா இருக்கும். ஏன்னா இப்போ ஒரு 2 முனை தான் போட்டினா ஓகே, அது சமாளிக்க முடியும். மும்முனை போட்டி அப்படின்னும் போது, ஏன்னா 4வது முனையில இருக்கிறவங்க எப்படி எந்த வேட்பாளர் நிறுத்துவாங்கன்னு தெரியும். அதனால அது ஓரளவுக்கு அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. மும்முனை போட்டியில திமுகவும் அதிமுகவும் நிறுத்தக்கூடிய நபர்களுக்கு எதிராக ஆட்களை நிறுத்தணும். கூட்டணி கட்சியாவே நிறுத்தினாலும் அவங்க அவங்களுக்காக வந்து வேலை செய்வாங்க. அப்போ பணமும் அந்த இடத்துல பெருசா தேவைப்படும். அவங்களுக்கான அந்த தேவைகளும் அங்க ஜாஸ்தி. ஒரு கேண்டிடேட்டுக்கு அதிகபட்சம் 30 லட்ச ரூபா செலவு பண்ணலாம். ஸோ அந்த அளவுக்கு பணம் வேணும். ஸோ வெறும் 30 லட்சம் செலவு பண்ற கேண்டிடேட் நிறுத்த மாட்டாங்க, அதுக்கு மேல நிறுத்தவங்களை தான் வந்து நிறுத்துவாங்க. ஸோ இதுல வெற்றி வாய்ப்பு அப்படின்றது ஒரு விஷயம் இருக்கு, அதுலயும் அதுல அடங்கி இருக்கு. அது இல்லை, வெற்றி வாய்ப்புகள் ரொம்ப கம்மி அப்படின்னு அவங்க தேர்தல் போக போக முடிவு பண்ணாங்கன்னா வாக்கு வங்கியை உயர்த்துறதுக்காக ஏதாவது ட்ரை பண்ணுவாங்க, பெரிய அளவுக்கு முயற்சி பண்ணுவாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரியான வேட்பாளர்களை தான் வந்து நிறுத்துவாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த சீட் யாருக்கு என்ன இடம்னு கொடுக்கறதுக்கு முன்னாடியே இந்த நம்ம பார்த்தோம், இந்த அஜிதா அவங்களோட விவகாரத்திலே பார்த்தோம், மாவட்ட செயலாளர்கள் பிரச்சனையிலேயே நம்ம பார்த்தோம். ஸோ இதுக்கு மேலே இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பெருசா கிளம்பும் அப்படின்னு கண்டிப்பா இருக்கும். இல்ல அது வரப்போறதுன்றதா. ஏன்னா வேட்பாளர்கள் நேரத்துக்கு முடிவு பண்ணிருப்பாங்க ஆல்மோஸ்ட். அது என்னன்னா விட்டு கொடுத்து நீங்க உங்களுக்குள்ள சமரசமா வேலை பாருங்க. நீங்க இது கிடையாது, ஏடிஎம்கேல இது மாதிரிலாம் நடந்திருக்கு. ஜெயலலிதா அவர்கள் இருக்கும் போதுமே வந்து போயஸ் கார்டனுக்குலாம் போய் நிறைய பிரச்சனைகள்லாம் வந்து நடந்திருக்கு. இதுக்கும் டிஎம்கேல இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு. உங்களுக்கு அதிருப்தி கண்டிப்பா எல்லா கட்சிக்குள்ளாரையும் வேட்பாளர்களை நிறுத்தும் போது நடக்க தான் செய்யும். ஒரு தொகுதிக்கு ஒரு 4 வேட்பாளர் இருப்பாங்க. யாரை சிறந்த வேட்பாளர், யார்கிட்ட பணம் இருக்கு, யார் வந்து செய்வா, ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, மக்கள் மத்தியில் ஓரளவுக்கு நல்ல பேர் இருக்குன்னு அவங்கள தான் நிறுத்துவாங்க. ஸோ அந்த அடிப்படையில் தாவேக்காலையும் அந்த பிரச்சனை வரும். அதனால தான் எல்லாரும் பேசும்போது ஒற்றுமையா 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 ஒற்றுமையானாங்க. ஸோ அந்த ஒற்றுமையை அவங்க காப்பாற்றணுன்றதான் இவங்களுடைய. விஜய் கை கூப்பி சொன்னாரு, தயவு செய்து ஒற்றுமையா இந்த தேர்தலை வந்து சந்திங்க அப்படின்ற அளவுக்கு வந்து சொல்லியிருக்காரு. அதனால ஒற்றுமையா சந்திக்கணும். இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரப்போகுதுன்றது ஒரு முன்கூட்டியே இப்ப கணிச்சிட்டாங்க. வேட்பாளர்களை செலக்ட் பண்ணதுனாலதான் அதெல்லாம் கணிச்சிருக்காங்க. ஸோ அதனால அந்த பிரச்சனைகளும் வரும். அதையும் சமாளிக்கிறதுக்கு முன்கூட்டியே சொல்லிட்டாங்க, வேற ஒன்றும் கிடையாது. இது எல்லா கட்சியிலையும் நடக்கிறது தான். பட் இந்த தடவை பேசுனது கிளியர் மெசேஜ் தான். சில பேருக்கு இதுல அதிருப்தி இருக்கலாம். சில பேர் வந்து இப்ப என்ன சொல்றாங்க, இவர் வந்து தப்பு பண்ணிட்டாரு, இவர் வந்து என்டிஏக்கு போயிருக்கணும், என்டிஏக்கு போனாதான் அவங்க தொண்டர்களுக்கும் இது வந்து ஒன் டைம் இது கிடையாது, இதோட முடிய போறது கிடையாது. இது இப்போ 2026 முடிய போறது கிடையாது. அப்படி இப்பதான் ஸ்டார்ட் பண்றாங்க. ஸோ இப்போ அந்த தேர்தல் அவங்க கவனிச்சாதான், தெரிஞ்சாதான் அடுத்தவங்க அரசியல் இருப்பாங்களா இருக்க மாட்டாங்களானே தெரியும். இப்ப என்ன சொல்றாங்க எல்லாரும், இந்த தேர்தல் ஒரு தனியா நின்று ஜெயிக்கலன்னா என்ன பண்ணுவாரு, அடுத்த தேர்தல் ட்ரை பண்ணுவாரு. ஏன் 2029 இருக்கு, 2031 இருக்கு. அப்போ இவர் தேர்தலில் நிக்க மாட்டாருன்ற முடிவுக்கு நீங்க வந்துட்டீங்க. அது அவங்க தானே சொல்லணும். இப்ப நம்ம நிறைய விஷயங்கள் எல்லாருமே சொல்றாங்க, இந்த கட்சி தேர்தலை பைகாட் பண்ண போகுது, அவ்வளவுதான், தேர்தலையே புறக்கணிக்க போறாங்க. இல்லையே, அவங்க தேர்தலை நிக்க போறதா சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு விசில் சின்னம் வந்திருக்கு, சின்னமே கிடைக்காது, தனித்தனி சின்னம். நீங்க இல்லையே, சின்னம் கிடைச்சிருச்சு. அடுத்து ஏதாவது சொல்லுவீங்க, விஜய் தேர்தலே நிக்க மாட்டாரு. அதுக்கு அடுத்து ஒட்டுமொத்தமா எல்லாரும் இது பண்ண போறாங்க, தேர்தல் அன்னைக்கு எல்லாரும் வந்து ஓடி ஒளிஞ்சுக்க போறாங்க, எல்லாரும் காணாம போயிடுவாங்க. இந்த மாதிரி ஏதாவது நடந்துகிட்டே இருக்கும். இந்த தேர்தலை தோற்றுட்டா அடுத்து என்ன பண்ணுவார், அதுக்கு பண்ணாதானே தெரியும். ஸோ மக்களும் ஒரு முடிவுக்கு வருவாங்க. விஜய்க்கு உழ வேண்டிய வாக்குகள் போய் சேரும். அது ஜெயிக்கிறாரா, தோக்குறாரா, எதிர்கட்சியா வராரா, மூன்றாவது பெரிய கட்சியா வராரா. அப்படி மூன்றாவது பெரிய கட்சியா வந்தா அடுத்த தேர்தல் அவர் எப்படி
சந்திக்க போறாரு, சமாளிக்க போறாரு. அப்ப எல்லாத்தையும் மக்கள் பார்ப்பாங்கல்ல. இப்போ ஒரு படம் ஓடலைன்றதுக்காக விஜய் வந்து அவ்வளவுதான் இதோட முடிஞ்சு போச்சுன்னு சொல்ல மாட்டாங்க. அடுத்த படம் இன்னும் நல்லா பெட்டரா பண்றதுக்கு பார்ப்பாரு. ஸோ அதை மாதிரி தான் இதையும். இந்த தடவை அவர் தோத்தாருன்னா அடுத்து என்ன பண்ணலாம்? சரி, இது நம்ம கூட்டணி வைக்காதது தப்பு, சரி நம்ம கூட்டணி வச்சு போகலாம், இல்ல இன்னும் கொஞ்சம் பெட்டரா உழைக்கலாம், ஏதாவது ஒரு முடிவுக்கு வருவாங்க. இது ஏதோ இன்னையோட இந்த 2026 விஜயோட அரசியல் வாழ்க்கையே இப்பதாண்டா ஆரம்பிக்குது, அதுக்குள்ளேயே நீங்க முடிக்க வைக்கிறதுக்கு பிளான் பண்றீங்கன்ற மாதிரி இருக்குது. ஸோ அடுத்தடுத்த கட்டங்கள் நகரும். இது அவங்களுடைய முடிவு. யாரு கூட, ஏன்னா இப்போ நீங்களே சொல்லுங்க, அவர் போனாருன்னா அவருக்கு என்ன ஆப்ஷன் இருக்கு? என்டிஏக்குள்ளாரே போறாருன்னு வச்சுங்க, என்ன ஆப்ஷன் இருக்கும்? என்டிஏக்குள்ள போனா துணை முதல்வர் தரலாம், இல்ல பெருசா ஜெயிச்சு எதிர்கட்சி தலைவரா வருவாரு. முடிஞ்சிருச்சா? இதுக்கப்புறம் என்ன இருக்கு அவருக்கு? ஒண்ணும் கிடையாது. என்ன ஆகும்? நீயும் அவங்க கூட போய் சேர்ந்துட்ட, மூணாவது கட்சி அவ்வளவுதான். ஏடிஎம்கே டிஎம்கே தான் இங்க, அதை தவிர வேற எதுவுமே கிடையாது. அப்போ விஜய்க்கான அந்த இமேஜ்ன்றது டிஃபால்ட்டா டவுன் ஆயிடும். சில பேர் என்ன சொல்றாங்க, அவர் போய் சேர்ந்துட்டாருன்னா அடுத்த தடவை அவர் வந்து போகும்போது அவருக்கு பெரிய இது இருக்கணும். எப்படி இருக்கும்? அவர் தான் ஏற்கனவே இப்ப இங்க சேர்ந்துட்டாரு, இப்ப மறுபடியும் அடுத்து ஏதாவது ஒரு கட்சியில போய் எப்போ கூட்டணி வைக்கிறீங்கன்னு தான் கேட்பாங்க. அப்ப நீங்க தனியா நிக்கிறதுக்கு அப்ப இந்த நம்புற மக்கள் இருக்காங்க இல்லையா, விஜய் தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு நம்புற மக்களும் விஜய் தான் எங்களுக்கு வேணும்னு நினைச்சவங்களுக்கும் பெரிய ஏமாற்றமா போய் முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒரு தேர்தல் அவர் சந்திச்சு அவருக்கான எக்ஸ்பீரியன்ஸ் அவர் வாங்கட்டும், அதுக்கடுத்த தேர்தல் அது என்ன நடக்கும்ன்றத அதை அவங்க முடிவு பண்ணுவாங்க. அவங்க ஒரு கான்ஃபிடென்ட்ல இருக்காங்க, மக்கள் நம்ம மேல நம்பிக்கையில இருக்காங்க, நமக்கு ஓட்டு போடுவாங்க, அதை நம்ப வைக்க முயற்சி பண்றாங்க, அதை சாத்தியமாக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க. அந்த கான்ஃபிடென்ட் நம்ம அவங்கள்ட்டே விட்டுருவோம், அது என்ன நடக்குதோ நடக்கட்டும். இதுல இடையில பூந்து எப்படியாவது அப்படின்ற மாதிரி நடக்குது, அது நடக்காதுன்னு நினைக்கிறேன். அது என்ன, இதுக்கு முற்றுப்புள்ளி வச்சுட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் தனியா தான் களம் காண போறாங்க. 4 முனை போட்டி தான், அதுல கடுமையான மும்முனை போட்டி. இன்னும் ஒரே ஒரு கேள்வி மட்டும் என்னன்னா, நம்ம புசியானந்த் அவர்கள் சொன்ன மாதிரி ஒவ்வொரு எலெக்ஷன் கேண்டிடேட்னு ஒரு 70%, அதாவது ஒரு 70,000 வாக்கு வந்து தலைவர் வாங்கி கொடுத்துருவாரு. அவரோட, அதாவது விஜய் அவருன்ற அந்த பிராண்டு அது உங்களுக்கு வாங்கி கொடுத்து, மீதி இருக்கிற அந்த ஒரு 10,000 20,000 வாக்குகள் வாங்குறதுக்காக வேலைகள் வந்து செய்யுங்க. அதுக்கான வேலைகளை நீங்க போய் எப்படி மக்கள்கிட்ட போய் பேச போறீங்க, ஓட்டு கேட்க போறீங்க, இதை பொறுத்து தான் அந்த ஒரு வாக்குறுதி, அதுதான் வெற்றியை வந்து தீர்மானிக்கும் அப்படின்ற சொல்றாரு. விஜய் அவர்களுமே சொல்றது, ஏன் முகம் மட்டும் பத்தாது, இங்க இருக்கிறவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சாகும். இது எப்படி, அதாவது ஒத்துக்கிட்டாங்க, இப்போ நம்ம ஃபேஸ் வேல்யூ மட்டும்தான் இன்னைக்கு இந்த கட்சியே இருக்கு அப்படின்றப்போ, இங்க நிப்பாட்ட போற வேட்பாளர்கள் எல்லாமே என்ன மாதிரி விஷயங்கள் வந்து எடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? இல்ல, இது ஆரம்பத்திலே அவர் இந்த மதுரையிலேயே சொல்லிட்டாரு, மதுரை கிழக்கு மதுரை மேற்கு எல்லாமே நான் தான். ஏன்னா இது வந்து ஒரு நபர் கட்சி, விஜய்ன்ற ஒரு முகம் தான் இருக்கு, பெரிய சீனியர்கள் யாரும் கிடையாது, எல்லாருமே வந்து புது ஆட்கள் தான், பெரிய அளவுக்கு வந்து இது கிடையாது. செங்கோட்டையன் இப்போ வந்து சேர்ந்திருக்காரு, அவரால் சில பேரை வந்து ஒரு கேண்டிடேட்ஸா அந்த அவருடைய சில தொகுதிகளில் மாற்ற முடியும். மற்ற எல்லாமே வந்து புது கேண்டிடேட்ஸ் தான் வந்து போட போறாங்க. ஸோ புதுசாக போகிறாங்க. அப்போ புதுசாக போகும்போது விஜய்ன்ற ஒரு பிராண்டை வச்சு போவாங்க. அதுக்காக சில பேர் போய் இளைஞர்கள் எல்லாரும் போய் ஓட்டு போடுவாங்க. மற்றபடி ஓட்டு போடுறதுக்கு அவங்க தான் முயற்சிகளை மேற்கொள்ளணும், மக்கள் கிட்ட போகணும், அடிக்கடி மக்களை சந்திக்கணும், பெரிய கேம்பெயின்ஸ் ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ நிறைய ப்ரொமோஷன்ஸ், யூடியூப் ப்ரொமோஷன்ஸ், அது இது அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்கு மக்கள் மத்தியில பிரபலமாகிறதுக்கு. இதெல்லாம் தாண்டி மக்கள் உங்களை அடிக்கடி பார்க்கணும், மக்கள் பிரச்சனைகளை பார்த்தீங்கன்னா அந்த பேட்ஜ் ஒன்று கொடுத்துருந்தாங்க, அதுலயும் இதை வச்சுதான் இது உங்கள் மக்கள் தேர்ந்தெடுக்கவங்கள் விஜய், உங்கள் சின்னம் விசில் சின்னம், அந்த விசில் சின்னமும் விஜயோட இதுவும் அதான் நம்ம முன்னாடியே பார்த்து சொல்றேன். இது சொன்னா உங்களுக்கு கோவம் வரும், அதுதான் நான் சொல்றேன். நீங்க இவ்வளோலாம் கஷ்டப்பட்டிருக்கவே தேவையில்லைன்னு தான். நீங்க ஒரு விசில் சின்னத்தை வச்சுக்கிட்டு இந்த பக்கம் வந்து விஜய் தான் அப்படின்னு நீங்க கஷ்டப்பட்டிருக்க தேவையில்லை. உங்க கட்சி பல போராட்டங்களை முன்னெடுத்திருந்து பல விஷயங்கள்ல முன்னாடி நின்றுருந்தா நீங்க இந்த அளவுக்கு நீங்க வந்து இப்போ வந்து கஷ்டப்படலை. இப்போ வந்து அவங்களுக்கு ஒரு கேள்விக்குறியா இருக்கு. இப்போ நம்ம போறோம், ஓகே, விஜய்க்காக ஓட்டு போடுவாங்க, எல்லாம் ஓகே, பட் ஆனா ஜெயிக்கணும்ல. ஸோ ஜெயிக்கிறதுக்கு என்னெல்லாம் இது காரணங்கள் இருக்கும். எங்க தலைவர் இதை பண்ணியிருக்காரு, எங்க தலைவர் இதுக்காக போராடி இருக்கார், நம்ம தலைவர் இதுக்காக முன்னாடி வந்து நின்னாருன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு பாயிண்ட்ஸ் இல்லை. அப்போனா நீங்க என்ன பண்ணணும்னா, விஜய் அவருக்காக ஓட்டு போடுங்க, அவர் கண்டிப்பா நல்லது பண்ணுவார், அவர் ஊழலே பண்ண மாட்டார் அப்படின்னு உறுதி கொடுத்திருக்கார். பெண்கள் இதை சொல்லிதான் இப்ப நம்ம வாக்கு, ஏன்னா அவங்களும் சொல்லும் போது இதுதான் சொல்றாங்க, நீங்க இதை சொல்லிதான் நீங்க வாக்கே கேட்க முடியும். இப்போ ஒரு சொன்னார்ல, இதுல நான் சமரசமே பண்ணிக்க மாட்டேன், சட்டம் ஒழுங்குல நான் வந்து சமரசமே பண்ணிக்க மாட்டேன், அப்புறம் அதிமுக திமுக ரெண்டுமே அவர் எதிர்க்கிறாரு, ஊழல் கட்சி, ஊழல் சக்தி, இது வந்து தீய சக்தி, நம்ம தான் தூய சக்தி அப்படின்னு இந்த பாயிண்ட்ஸ் தான் முன்னாடி வைக்குமே தவிர
இதெல்லாம் பண்ணாரு, இந்த போராட்டத்துக்காகலாம் முன்னாடி நின்னாரு, இதை பத்தி பேசினாரு அப்படின்னு சொல்லி அவங்களால கேட்க முடியாது. அது ஒரு மைனஸ் பாயிண்ட் தான். பட் ஆனா விஜய் எனக்கு எல்லாமே ஆனா தெரியும். அருண்ராஜோ யாரோ ஒருத்தர் சொல்லும்போது பாத்தீங்கன்னா, மக்களோட மக்களா இருங்க, அவங்களுக்கு என்ன பிரச்சனைனாலும் முன்னாடி போய் நில்லுங்க, உங்க ரோடு நல்லா இருக்குல்ல, இந்த மாதிரி இருக்குது, இல்ல சாக்கடை இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்காக குரல் கொடுங்க, போராடுங்க, இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. அவர் சொல்லியுமே இன்னும் அந்த மாதிரி விஷயங்கள்ல இவங்க இன்னும் இறங்கலையா? அதாவது அடிமட்டத்துல இருந்து இன்னைக்கு சொல்ற இவங்க மாநில கிளை இந்த சில இவங்கெல்லாம் இன்னும் இறங்காம இருக்காங்களா? இல்ல நமக்கு தெரிஞ்ச மாதிரி அந்தந்த ஊர்ல ஏதாவது நடக்க போய் இல்ல நியூஸ் ஜோ, சேனல்ல சின்ன சின்ன காட்டாம விஷயம் நமக்கு இல்ல இல்ல தெரியாம இருக்குதா? சின்ன சின்ன விஷயங்கள் அவங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க. லோக்கல்ல அங்க இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் அவங்கலாம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அது பெரிய அளவுக்கு இங்க வந்து தெரியல, மக்கள் அளவுக்கு வந்து தெரியல. ரெண்டாவது, தலைமை என்ன சொல்லுதோ அதை தான் வந்து கீழே இருக்கவங்க இப்போ செயல்படுத்து. ஸோ தலைமை சில விஷயங்களை வந்து சொல்றதும் கிடையாது, ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் எதுவும் இல்லை. இதை பண்ணுங்க, இதை நீங்க பண்ணி தான் ஆகணும், இதெல்லாம் நீங்க பண்ணாதான் இதெல்லாம் நம்ம மக்கள் முன்னாடி போய் நிக்க முடியும்னு சொல்றதுக்கு அங்க ஆட்கள் இல்லை. அது புஷியானந்த் அவர்கள் எந்த அளவுக்கு இதெல்லாம் கொண்டு போறாருன்னு தெரியல. அவருக்கு வந்து வேற வேற பணிகள் இருக்கிறதுனால இதுல ஃபோக்கஸ் பண்றாரா என்னன்னு தெரியல. ஆனா இதுதான் முக்கியமான விஷயம். ரொம்ப முக்கியமானது, பிரச்சனைகள்ல போராட்ட களங்கள்ல இறங்குறது, மிக முக்கியமான போராட்டங்களை முன்னெடுக்கிறது, இதெல்லாம் தலைமை பண்ண வேண்டியது. கீழே இருக்கிற தொண்டர்கள் அதற்கு உதவி பண்ணுவாங்க, வேலை செய்வாங்க. உங்களை ஜெயிக்க வைக்கிறதுக்கும் அந்த போராட்டங்களை முன்னெடுக்கிறதுக்கும் வேலை செய்வாங்க. ஆனா ஜெயிக்கிறதுக்கும் இந்த போராட்டங்களை முன்னெடுக்கிறதுக்கும் தலைமை தான் முன்னாடி வரணும். தலைவர் முன்னாடி போனாதான் தொண்டர்கள் பின்னாடி வருவாங்க. தொண்டர்களை மட்டும் அனுப்பிட்டு தலைவர் வந்து வராம இருந்தாங்கன்னா அந்த போராட்டத்துக்கு ஒரு ஒருவேளை இப்போ போறாங்கல்ல இந்த தேர்தலுக்கு குழு வந்து தயாரிக்கிறதுக்கு இப்போ போறாங்க மாவட்டம் தோறும் எல்லாரும். இப்போ போகும்போது ஒவ்வொரு மாவட்டத்துலயும் என்னென்ன பிரச்சனை எல்லாம் இருக்குதுன்னு, அதான் அடிமட்டத்துல இருக்கிற சொல்றேன், ஒவ்வொரு ஊர்லயும் என்னென்ன பிரச்சனை இருக்குது அப்படின்றத ஒரு அனலைஸ் பண்ணி கொண்டு வந்து அதுக்கு மேல வந்து அதுக்கான முன்னெடுப்பு எடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு. இது தேர்தல் நெருங்கிடுச்சு. இப்போ வந்து இவங்கெல்லாம் போகும்போது இவங்க ஃப்ரெஷ்ஷாக போகிறதுனால இவங்க மேலே எந்த பிரச்சனையும் கிடையாது. மக்கள் வந்து இந்த விஷயங்கள்லாம் நாங்கள் பண்ணோன்னு சொல்ல முடியாதே தவிர இதெல்லாம் நாங்கள் பண்ணுறோம், உங்களுக்கு பண்ணித்தரோன்னு சொல்கிறதுக்கு ஒரு வேலை இருக்குது, பாசிட்டிவ் வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ போய் நான் உங்களுக்கு இதெல்லாம் இப்போ அதுலேயே ஒருத்தர் பேசும்போது சொன்னார், எங்களுக்கு வந்து இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்குன்னு நாங்கள் சொன்னாங்க. நாங்கள் கேட்டால் எங்கள் எம்எல்ஏ அவங்களாம் இருப்பாங்களே, கவுன்சிலர், அவங்கள்ட்ட சொல்லியிருக்கலாம். இல்லை, அவங்கள்ட்டலாம் சொல்லியும் பிரயோஜனம் இல்லை. 5 வருஷம் ஆச்சு அவங்க வந்து, அதனால தான் உங்ககிட்ட சொல்கிறோம், தளபதி ஆட்சி வந்தோடனே இதெல்லாம் வந்து இது பண்ணணும் அப்படின்னு. நாங்கள் அதெல்லாம் கேட்டுக்கிட்டோம், உங்கள் ஆட்சி வந்தோன்னா நம்ம அதெல்லாம் போய் நிறைவேற்றி தரணுமா அப்படின்ற மாதிரி சொன்னார். ஸோ அதுக்கான வாய்ப்பு இருக்குது. போகும்போது நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க, விஜய் வந்து இதெல்லாம் சொல்லுங்கள், அவரை நாங்கள் கண்டிப்பாக ஜெயிக்க வைக்கிறோன்னு சொல்லுவாங்க. அந்த வேலைகள் இருக்குது. நான் சொல்கிறது, மக்கள் தன்னெழுச்சியாக விஜய் தாண்டி, விஜய் விட்டுருங்க, விஜய்ன்ற நபருக்காக ஓட்டு போடுறதை தாண்டி இந்த பிரச்சனைகள் எல்லாம் தாவேக்கா முன்னாடி நின்றுச்சுப்பா, இந்த பிரச்சனைகள் எல்லாம் தாவேக்கா பேசிச்சுப்பா அப்படின்னு சொல்லி ஓட்டு போடுறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. அதை முன்னெடுக்கலை, அந்த விஷயங்களை செய்யலை. ஆனால் அவங்களுக்கான அந்த ஓட்டை இதுக்கப்புறமும் வாய்ப்பு இருக்கு. இப்போ உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கொடுத்துருக்காங்கல்ல, நம்ம தனியா தான் நிக்க போறோம், அதுதான் சாத்தியம், நம்ம தனியா நின்று ஜெயிக்க முடியும்னு சொல்றாங்களே, அந்த விஷயத்தை அவங்க முன்னெடுக்கிறாங்க. சுதந்திரமா வேலை செய்யுங்கன்னு சொல்லிட்டாரு, திரும்பி பார்த்து சொல்லிட்டாரு. ஸோ அதை செய்யறாங்களான்றத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அடுத்த கட்ட நடவடிக்கை என்னன்றதை பொறுத்திருந்து பார்ப்போம். கண்டிப்பாங்க கார்த்திக். அடுத்த ஒரு நேர்காணல்ல அடுத்த என்ன மாதிரி நிகழ்வுலாம் நடக்குதுன்றதை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். மிக்க நன்றி, மகிழ்ச்சி. என் நெஞ்சில் குடியிருக்கும்